கிட்ஸ் பெஸ்டியில் என்டர்டைன்மெண்ட்லேருந்து எஜுகேஷன் வர, ஃபன் ஆக்டிவிட்டிலேருந்து மேஜிக் வர, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நாலேஜ் கெயினாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற 17 பொருட்கள், ஒரு 17 in 1 காம்போ 999 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். இதை பற்றி மேலும் விவரங்கள் இந்த வீடியோனுடைய கடைசியில் இருக்குது. தேவைப்படுவோர் பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு அமைச்சருக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்குது. எந்த இடத்துல ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னா, ஒரு நிருபரை பார்க்கும்போது நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டது யார், நம்மளை மாட்ட வச்சது யார், சிக்க வச்சது யார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி ஒரு அமைச்சருக்கு இருக்குது. ஆனால் அதே அமைச்சருக்கு ஒரு டெண்டர் ஏன் சார் இத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. பின்னாடி இருந்து ஒரு சப்தம் வருது, அது கமிஷனர் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி உடனே அவரும் சொல்கிறார், அதை கமிஷனர் பார்த்துக்கிடுவாங்க. நீ 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டெண்டர் விட்டுருக்காங்க? எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டெண்டர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது கமிஷனர் பதில் சொல்றாரு. ஏங்க இந்த பின்னாடி இருக்கக்கூடிய குரல், அதாவது ஒரு படம் இருந்துச்சுல்ல, அது என்ன படம், சிவகார்த்திகேயன் நடித்த படம் மாவீரன். மேலே பார்த்து பார்த்து பேசுவார். அதே மாதிரி இப்படி சில அமைச்சர்கள் சில நிருபர்களிடம் சில நபர்கள் பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி இருந்து அவரை பற்றி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதும் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக விட்டுறாதீங்கப்பா. யாரும் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஒரு நபர் சுயமாக பேச முடியலை, அவங்களுக்கு புள்ளி விவரமாக நீங்கள் சில விஷயங்களை எடுத்து கொடுத்தா நாங்கள் பாராட்டுறோம், கைத்தட்டுறோம். ஆனால் தேவையில்லாமல் அவர் பேரை சொல்கிறதுக்காகவும், இல்லை அவங்கள உயர்த்தி பேசுகிறதுக்காகவும், இல்லை அதுலேருந்து தப்பிப்பதற்காகவும், நிருபர் கேள்வி கேட்கக்கூடிய அந்த வேலையிலேருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த மாதிரியான செயலெலாம் ஈடுபடாதீங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அவ்வளோதான். அப்படி என்ன நடந்துச்சு? சுண்ணாம்பா, ப்ளீச்சிங் பவுடரா, மைதா மாவா? மிகப்பெரிய அளவில் டிபேட் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை மக்கள் நீங்கள் பார்த்து யாருக்காவது ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுறீங்கன்னா நீங்களும் நானும் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கோம். அப்படி இல்லையா, நம்ம 2 பேரும் வேறு வேறு வேவ் லென்த்தில் இருக்கோம்ப்பா. டிபி ட்ரூப்ஸ், இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி நேற்று தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா பல்லாவரத்துலேருந்து ஒரு பெரிய செய்தி. எப்பா, குடிநீர் குழாய் இருக்குது, அந்த குடிநீர் குழாயில் வரக்கூடிய தண்ணீரில் அசுத்த நீர் ஏதோ கலந்த மாதிரி, கழிவு நீர் ஏதோ கலந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வயிற்றுப்போக்கு வருது, வாந்தி வருது, நிறைய பேர் மயக்கம் போடுறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அதில் 3 பேர் இறந்துடுறாங்க. ஆனால் என்ன விவரம், குடிநீரில் உண்மையிலேயே கழிவுநீர் கலந்து தான் அந்த குழாயில் வந்துச்சா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்கிறத அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருகிறது, ஒரு தொட்டிலேருந்து தான் இதெல்லாம் வந்துட்டுருக்கு, எங்களால் இதை குடிக்க முடியலை, ஆனால் எங்களுக்கு வேறு வழியும் கிடையாது, நாங்கள்லாம் மிடில் கிளாஸை சார்ந்தவர்கள், நாங்கள் கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட காசு கிடையாது, இதை நம்பி மட்டும்தான் இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உடனடியாக நம்முடைய கார்ப்பரேஷன் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போய் வெள்ளை பவுடர் அப்படிங்கிறத தூவி விடுறாங்க. என்ன விக்கி, அதை ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லணும் விக்கி, அது வெள்ளை பவுடர் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை தொட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. வாசனையே இல்லை சார், வெறும் சுண்ணாம்பு சார். நீங்களே பார்த்துங்க. ஒரு கிருமியை கொள்வதற்காக நம்ம பயன்படுத்துவது தான் ப்ளீச்சிங் பவுடர். அதிகமாக தொற்றுக்கள் பரவாமல் இருப்பதற்காகவும், துர்நாற்றம் வீசாமல் இருப்பதற்காகவும் இப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது ப்ளீச்சிங் பவுடருக்கு. அப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது அந்த ஏரியா முழுவதும் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க, மறுபடியும் அந்த சாக்கடை நாத்தம் தான் வருதே தவிர ப்ளீச்சிங் பவுடருக்கான ஸ்மெல் அப்படிங்கிறது வரல. மறுபடியும் கொஞ்சம் பேர் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தொட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. எகெயின் அது ஸ்மெல்லே வரல. அப்படி ஸ்மெல் வராததுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, சார் இது ப்ளீச்சிங் பவுடரே கிடையாது, இது சுண்ணாம்பு பவுடர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து பார்க்குறேன் பாருங்க, வெறும் ப்ளீச்சிங் பவுடரே இல்லை சார், வெறும் சுண்ணாம்பு. இதே நிலைமை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சில ஏரியாக்களில் வெள்ளை பவுடர் அப்படிங்கிறது வீசி எறியப்படுது. அது மைதா மாவு அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று உருவானது. அதற்கு தாமோ அன்பரசன் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதுக்கான அந்த பதிவு உங்கள் முன்னாடி இதோ நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் அது மைதா மாவு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இப்போ அது சுண்ணாம்பு, அது கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் இல்லை அப்படின்னு சொல்ற கேள்வி தாமோ அன்பரசன் அவர்களிடம் கேட்கப்படுது. சரி, தாமோ அன்பரசன் அவர்கள் ஏன் இந்த ஒரு சீன்ல வராரு அப்படின்னு பார்த்தா, பல்லாவரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்வையிட போகிறார். யார் யார் வயிற்றுப்போக்கில் இல்லாட்டி மயங்கி ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்குறாங்க. அந்த ஏரியா முழுவதுமாக என்ன செய்கிறாங்கன்னா தீவிர விசாரணையில் ஈடுபடுறார் தாமோ அன்பரசன் அவர்கள்.
அவருடைய விசாரணை முடிவில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது கழிவுநீர் குடிநீரில் கலந்ததால் ஏற்பட்டது கிடையாது, சாப்பாட்டால் தான் வந்திருக்கும் அப்படிங்கிறார். அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடிநீரை இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே குடிக்கிறாங்க அப்படின்னா 200-300 பேரும் இப்போ என்ன செஞ்சுருக்கணும், படுத்த படுக்கையாக மாறி இருக்கணும். வெறும் 23லேருந்து 30 பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்க, படுத்த படுக்கையாக மாறி இருக்காங்க. அதில் நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் ஒரு நபர் வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்காரு, வயதானவர், அவர் இறந்துட்டார். ஸோ இதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பிறகு தான் என்ன விவரம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தெரிய வரும். அது இல்லாமல் நிறைய பேர் மீன் சாப்பிட்ருக்காங்க, அப்போ மீன் சாப்பிட்டதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், அதனால தான் இவங்க இறந்துருப்பாங்களே தவிர இந்த குடிநீரில் கழிவுநீர் வந்ததற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது, அதனால் அவங்க இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்களிடம் இந்த செய்தி போகுது. மக்கள், பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கோபம் அடைகிறாங்க. அது எப்படி தாமு அன்பரசன் அவர்கள் அப்படி சொல்லலாம், இந்த தண்ணீரை வேணால் அவங்களை குடிக்க சொல்லுங்கள், ஒரு வாரம் அந்த தண்ணீரை அவங்க பயன்படுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கிருந்து பலவிதமான குரல்களை எழுப்புகிறார்கள். அப்போ இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டு, இங்கே நிறைய ஃபேக்ட் செக்கர்ஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க, இது என்ன செய்யணும்னா உண்மையிலேயே அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்ததா இல்லையா அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காவது நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அனுப்பி விட்டுருக்கணும். அதுவும் இல்லைன்னா அவர் சொல்கிற மாதிரி 200-300 பேர் ஒரே நேரத்தில் இந்த குடிநீர் குடித்தவர்கள் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கணுமே, 23லேருந்து 30-50 நபர்கள் மட்டும் இருப்பதற்கான அந்த தேவை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனையாவது நம்முடைய சயின்டிஃபிக் டீம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். ஏன்னா எதை பார்த்தாலும் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கணும். பார்த்தீங்களா, கொசு கடித்த எல்லாருக்குமே மலேரியா உடனே வந்துடுறதும் கிடையாது. கொரோனா சுவாசித்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்குமே கொரோனா வரவும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே கொரோனா வைரஸ் கூட தான் காண்டாக்டில் இருந்திருப்போம். ஆனால் நம்முடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உடம்பை என்ன செய்யணும், அந்த நோயை எதிர்த்து போராடி நம்ம உடம்புல அந்த நோய் வராமல் தடுத்து விடும். இதே மாதிரி அந்த குடிநீரால் நமக்கு உடம்புக்குள்ளேயே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த குடிநீர் குடித்ததில் கொஞ்சம் தப்பிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மாட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு வாந்தி, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சயின்டிஃபிக் ஒரு ரீசனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தாமு அன்பரசன் அவர்கள் சொல்கிறதுல பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. அதாவது அவர் சொன்ன மாதிரி ஒருவேளை இது ஃபுட்டில் வந்திருக்கலாம், ஆனால் அவர் சொல்கிற மாதிரி இது குடிநீர் கழிவுநீரில் கலந்ததால் வந்தது கிடையாது அப்படிங்கிறது பொய். அதில் ஏதாவது 2ல் கண்டிப்பாக உண்மை இருக்கும். அதற்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தால் தான் நமக்கு அதுக்கான உண்மை புரிய வரும். ஆனால் இந்த இடத்துல சிக்கல் அங்கே கிடையாது. மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை தாமு அன்பரசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அடித்து சொல்லுவேன், உங்கள் வீட்டை நீங்கள் விரும்புகிறீங்க, இல்லை உங்கள் நாட்டுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல மகனாக நல்ல மகளாக நடக்க விரும்புகிறீங்கன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்துட்டுருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக ஒரு அநீதி நடந்துட்டுருக்கு, உங்கள் தலைமுறைக்கு எதிராக ஒரு அநீதி நடந்துட்டுருக்குன்னா அதை கேள்வி கேட்பீங்களா இல்லையா? இதுதாங்க நம்ம ஃபைனல் சான்ஸ். இந்த ஃபைனல் சான்ஸை விட்டுட்டா நம்முடைய உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வோம், எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படுவோம். ஈவன் நம்ம கையை வெட்டணும்னா வெட்டி தான் ஆகணும். ஏன்னா உயிர் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா நம்ம கையை வெட்டிட்டு கூட சில ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில நாம் இப்போ ஒரு கேள்வியை கேட்குறோம். ஒரு நிருபர், அந்த நிருபருக்கு ஹேட்ஸ் ஆஃப், பாராட்டுகள். அந்த நிருபர் இதை பார்க்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐயா சாமி, பல நேரம் நான் நிருபர்களை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு நிருபரை பார்க்கும்போது இன்னைக்கும் எனக்கு ஜேர்னலிசம் மேலே ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கை வந்திருக்கியா. வேற லெவலே அவங்க ஃபேஸ் எங்களுக்கு தெரியல, உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, பட் ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரியான நிருபர்கள் இருக்கும் வரையில் மக்களுடைய பிரச்சனை இங்கே பேசப்படும். அவங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நிருபர் போன முறையே, இல்லை சார் அங்கே மைதா மாவு தான் போட்ட மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார், அதை என்ன செய்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது தாமு அன்பரசன் அவர்கள் அதற்கும் பதில் சொல்லலை. இந்த முறையும் அதே மாதிரியான கேள்வி தாமு அன்பரசன் அவர்களிடம் கேட்கப்படுது. இல்லை சார் அது சுண்ணாம்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தாமு அன்பரசன், நீ தானே அது போன தடவையே என்கிட்ட மைதா மாவு கொட்டினாங்களே அப்படின்னு சொன்ன அவர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நிருபர் ஆமா சார் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். நீ தானே அன்னைக்கு இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொல்கிறேன். இல்லை உனக்கு ப்ளீச்சிங் பவுடருக்கு விலை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே 10-15 ரூபாயா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதே நேரத்தில் மைதா மாவுக்கான விலை தெரியுமா, 40-50 ரூபாயா இருக்கும். அப்போ ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு பதிலாக மைதா மாவை கொட்டுறதுக்கு நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா அப்படிங்கிறது தான் தாமு அன்பரசன் அவர்களுடைய கேள்விக்கான நியாயம். சரிதானே? எப்படி ஊழல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறோம்னா விலை குறைந்த பொருளுக்கு பதிலாக விலை கூடிய பொருளை தூக்கி தூவுவோமா அப்படிங்கிற கேள்வியை தாமு அன்பரசன் அவர்கள் கேட்கிறார். நியாயமான கேள்வி. எனக்குமே கேட்ட உடனே ஆமாம், இல்லை 13 ரூபா விலை இருக்கக்கூடிய பொருளுக்காக 40 ரூபா விலை இருக்கக்கூடிய பொருளை வீசினா நம்மளே மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாதுல்ல. அப்போ அவர் ஊழல் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் மீன்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், நாட் தாமு அன்பரசன் அவர்கள். அப்போ நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது. ஆனால் ஒரு நிருபராக
ஒரு 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 திங்கிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செகண்டில் அவருக்கு ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் ஒருத்தருடைய டேலண்ட். அந்த நிருபருக்கு செம்மையான ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் என்ன தெரியுமா? சூப்பர் சார், நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் சார். என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க ப்ளீச்சிங் பவுடருக்கு 13 15 ரூபா தான், ஆனால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மைதா மாவுக்கு 40 ரூபான்னு சொன்னீங்களே, கார்பரேஷன்லேருந்து ஒரு டெண்டர் விட்டுருப்பீங்கல்ல ப்ளீச்சிங் பவுடர், அதை ஏன் சார் 55 ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டெண்டர் இருக்காங்க மாநகராட்சியில்? 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டெண்டர் விட்டுருக்காங்க? வேலிடான கொஸ்டினாக இருக்கா இல்லையா? இதை பற்றி மக்கள் பேசணுமா வேண்டாமா? எங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிக்கிற 500 ரூபாயில் 400 ரூபாய் நீ எனக்கு தான் தரணும், 100 ரூபாய் நீ வச்சுட்டு போன்னு சொல்லும்போது நமக்கு கோபம் வருமா வராதா? நம்ம சம்பாதிச்ச காசு, அவ்வளோ உழைப்பை போட்டு நம்ம சம்பாதிக்கிற 500 ரூபாயில் 400 ரூபாய் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு சும்மா எடுத்துகிட்டு போகிறான். எந்த தேவையும் இல்லை அவனுக்கு. நம்ம கையில் அது நான் 500 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி படிக்கிறதுக்கான புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கலாம், நம்ம அம்மா அப்பாவுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒன்றுக்கு அந்த 500 ரூபா நமக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் 400 ரூபா நான் எடுத்துட்டு 100 ரூபா தான் உனக்கு தருவேன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கோபம் வருமா? அவனை ஒரு அடி அடிக்கணும்னாச்சும் நமக்கு தோணுமா? சாதாரண ஒரு மனிதனுக்கு தோன்றும். அதே தானுங்க இங்கே நடக்குது. உங்கள் வரிப்பணம், அது உங்களுடைய குழந்தையினுடைய படிப்புக்காக அரசாங்கம் செலவழிப்பதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுடைய சாலைகளை மேம்படுத்துவதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்ல குடிநீர் கிடைப்பதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்ல சாலை வசதி மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்லேருந்து பஸ் சர்வீஸ் எல்லாமே கிடைப்பதற்காக நீங்கள் கொடுக்குற பணம், உங்களுடைய வரிப்பணம். நீங்கள் சம்பாதிச்ச 500 ரூபாய் வச்சுக்கோங்க. அந்த 500 ரூபாயில் அவருங்க என்ன செஞ்சுருக்காங்க? போன முறை நம்ம கார்பரேஷன் ஒன்று இருக்கும்ல, அவங்க இந்த மாதிரியான இடங்களை, மாநகராட்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இடங்களை தூய்மைப்படுத்துவதற்காக ப்ளீச்சிங் பவுடர் வேண்டும், ப்ளீச்சிங் பவுடர் 55 ரூபாய்க்கு டெண்டர் கோரி 55 ரூபாய்க்கு அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த நிருபர். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது அந்த நிருபர் கையில் டேட்டா இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார். அப்போ ஒரு அமைச்சர் சொல்கிறார், ப்ளீச்சிங் பவுடருக்கு 15 ரூபாய், மைதா மாவுக்கு 40 ரூபாய், நாங்கள் மைதா மாவு கொட்டுவோம் நீங்கள் நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிற அதே அமைச்சர்கிட்ட இப்போ நாம் கேள்வி கேட்போம். அந்த நிருபர் கேள்வி கேட்டது போல் 55 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினீங்களா? வேணாம், 20 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினீங்களா? ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க அது 13 ரூபா 15 ரூபான்னு. அப்படின்னா கூடுதலாக 5 ரூபாய் நீங்கள் போட்டு ஒரு டெண்டர் எடுத்திருந்தாலும் அது ஊழல் தான், அது மிகப்பெரிய ஊழல். 5 ரூபாயில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், மாநகராட்சி வருஷம் ஃபுல்லாக இந்த ப்ளீச்சிங் பவுடர் தெளிச்சுக்கிட்டே இருக்காங்களே, எத்தனை கோடி ரூபாய்க்கு அதை வாங்கியிருப்பாங்க, அதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கும். மக்கள் யோசிக்கிறீங்களா இல்லையா? மக்கள் யோசிக்காமல் இது எதுவுமே மாறாது. மக்களை யோசிக்க வைப்பதற்கு இப்படியா அத்தி பூத்தது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அந்த விஷயத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே இங்கே அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பயப்படுவாங்க. மக்களுக்கு உண்மை தெரியுது, மக்கள் உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் உண்மையை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே மாதிரி நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு நம்பர் கேட்டோம்னா பைஹார்ட்டாக வச்சுருப்பாங்க, டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் நம்ம அப்பா அம்மா நம்பர், நம்ம நம்பரையே நம்ம மொபைல் ஃபோனில் மை நம்பர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருப்போம், செகண்ட் நம்பரை, அதை பார்த்து தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம். எது கிடைச்சாலும் நம்ம சர்ச் பண்ணி தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஒரு கோடிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சாங்காக இருக்கட்டும், ஃபிலிமாக இருக்கட்டும், நம்ம சர்ச் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய வரிப்பணம் எப்படி செலவாகுது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணமாக 15 ரூபாய் இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் 55 ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்கீங்களே, இது நியாயமான ஒருத்தர் கேட்குறாரு. அவருக்கு பேக்கப்பாக, அவருக்கு பின்துணையாக, அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம இருக்கணுமா வேண்டாமா? இது எவ்வளோ பெரிய ஊழல் அப்படிங்கிறது இப்போ அது புரிஞ்சுக்கிச்சா? இதை கூட நம்மளால் பேச முடியலன்னா நாம் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது, வாந்தி மயக்கம், அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிற செய்தி உங்களுக்கு வரும்போது, அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் இதை கேள்வி கேட்டிருந்தேன்னா என் குழந்தையை காப்பாற்றிருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த குற்ற உணர்ச்சி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கிறது. கழிவு நீர் அந்த குடிநீரில் கலந்து இருக்கிறதா இல்லையா? அமைச்சர் சொன்னதுனால அது கலக்கவில்லை அப்படின்னும் கிடையாது, மக்கள் சொன்னதுனால அது கலந்து இருக்கு அப்படிங்கிறதும் கிடையாது. அதே குடிநீரை அமைச்சர்களுக்கு குடிக்க கொடுங்க, அதே குடிநீரை எடுத்து, ஏன்னா எல்லாம் குடிநீர் தானே சொல்கிறீங்க, பாராளுமன்றத்தில் எல்லாருமே குடிக்கட்டும்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு அந்த குடிநீர் அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, விநியோகம் செய்யுங்க. இல்லையா, அந்த குடிநீரை எடுத்து நல்லபடியாக சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய, அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வேண்டாம், நல்ல நிறுவனத்திடம் அதை போய் சயின்டிஃபிக் இன்ஸ்பெக்ஷன் கொடுங்க. அதில் உண்மையிலேயே கழிவு நீர் இருக்கா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை குடித்தவங்க வாந்தி மயக்கம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு முடிவுகளை எடுங்க. இல்லை இதெல்லாம் அரசாங்கம் செய்யாது, தைரியமாக ஒரு தனியார் ஒரு செய்தி ஊடகம், உங்களுக்கு தெரியாத லெபோரட்டரி, ப்ரைவேட் லெபோரட்டரி நிறைய இருக்குது, அந்த குடிநீரை எடுத்து ஒரு லெபோரட்டரியில் கொடுத்து ஏதாவது செஞ்சு ஆய்வறிக்கையை சமர்ப்பிங்கப்பா. இதுதான பத்திரிகை தர்மம்,
இதை தானே பத்திரிகை செய்திருக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் செய்கிறத விட ஒரு குடிநீரை எடுத்து லேபுக்கு அனுப்பி அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று செய்யலாம்ல. எங்க பத்திரிகைக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க, பத்திரிகைன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. பத்திரிகைக்கு நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கோம். இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இன்றைக்கி நாங்கள் பேசுகிற கருத்துரிமை வர பத்திரிகையாளர்களுக்கு கிடைச்சது தான். அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் அது அரசாங்கம் செய்யாது, குடிநீர் கழிவு நீர் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு குடிநீரினுடைய பிஹெச் வேல்யூ, கழிவுநீர் கலந்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்னொரு லெபார்ட்டரிக்கு தெரியும். லேபுக்கு அனுப்பி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனுப்பி விடுங்கயா வெளியில். இங்கே அரசியல்வாதிகள் செய்வது பொய்யா இல்லை மக்கள் சொல்வது பொய்யா அப்படிங்கிறத மக்களை தெரிந்து கொள்ளட்டும். ப்ளீச்சிங் பவுடர் ஊழல் வெளியில் வருமா? எங்கே வரும்னா வரும் சொல்லுங்கள், வராதுன்னா வராதுன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்க, நம்மளாம் நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி எல்லா மனிதர்களும் நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் சாதாரண மனிதர்கள் தான். நம்ம சாதாரண மனிதர்கள் கிடையாது, நம்ம டிபி ட்ரூப்ஸ். நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. அதுக்காக அதை வெளியில் போய் காணி 4 பேர்கிட்ட சண்டை போடு, 4 பேர் எதிர்த்து பேசு, அதெல்லாம் நான் சொல்லலை. எது உண்மை எது போய் அதையாவது பேசலாமே, அந்த தைரியத்தை காண்பிக்கலாமே அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மேஜிக் கிட்ஸ் பெஸ்டி பாக்ஸ் தான் அந்த 17 பொருட்களை உள்ளடக்கி இருக்கு. முதல் பொருளா ஒரு உடன் லேப்ரிந்த், இரண்டாவது பொருளா ஒரு உடன் விசில், மூணாவது பொருளா ஒரு மேஜிக் பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு இரேசர் இருக்கும். இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள நீங்க இன்னும் சில பொருட்கள் கூட வச்சுக்கலாம். நான்காவது பொருளா மேஜிக் வாட்டர் கலர் புக். 20 பேஜஸ் இருக்கும். பேஜுக்கு சைட்லயே வாட்டர் கலர் இருக்கும். ஜஸ்ட் நீங்க தண்ணியை மட்டும் அந்த பிரஷ்ல தடவிட்டு கலர் மேல தடவினீங்கன்னா கலர் வந்துடும். அப்படி 20 பேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அஞ்சாவது பொருளா ஒரு ஸ்கிராட்ச் புக் வித் அதுக்கான ஸ்டைலஸ். ஆறாவது பொருளா ப்ளோ பைப் அப்படின்னு சொல்லலாம், வேற லெவல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஏழாவது பொருளாக 8 நோட்ஸ் சைலோஃபோன். இதை மட்டுமே 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க வேறு சில இணையதளத்தில். எட்டாவது பொருளா ஹாட் வாட்டர்ல போட்ட உடனே சில உருவங்கள் வர்ற மாதிரியான மேஜிக் க்ரோயிங் டாய் 12 பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். 9வது பொருளாக ஒரு சூப்பரான உடன் மேஜிக் டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 10வது பொருளாக ஒரு ஸ்பெஷல் மிகாடோ அப்படிங்கிறது. 11வது பொருளாக 3D உடன் எக்ஸோஎக்ஸ் கேம். 12 பொருளாக ஒரு உடன் ஜிக்ஸா பசில். 13வது பொருளாக நிறைய வெரைட்டி இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஸ்கேல். 14வதாக ஒரு யூனிகார்ன் இரேசர். 15வது பொருளாக தண்ணீர் ஊற்றி ஊதக்கூடிய மியூசிக்கல் குருவி ஆர் மியூசிக்கல் டாக் அப்படிங்கிறது. 16வது பொருளாக ஒரு ஷார்ப்னர் பட் வேற வடிவத்தில் இருக்கும். 17வது பொருளாக ஒரு ஸ்கேல், அதுவும் உடன் ஸ்கேல் பிளஸ் அது கூடவே ஒரு ட்ரம் மாதிரியான ஐட்டமும் ப்ளஸ் காத்தாடியும் இருக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 17 பொருட்களை உள்ளடக்கிய மேஜிக்கல் காம்போ வேணும்னா அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் தான் ஸ்டாக் வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மறுபடி இந்த காம்போ இருக்காது, அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு காம்போ இருக்குது, அதை தான் உங்களால் வாங்க முடியும். பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைக்காக இருக்கட்டும், இல்லை யாராவது வீட்டு குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், பேர குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், செம்மையான கிஃப்ட். இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.